தைப்பூசத்தில் நமக்கு எது இந்த பிறப்பில் வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரதம் இருக்கிறோமோ அந்த விரதம் தோல்வி அடைந்ததா சரித்திரமே கிடையாது. இன்னும் ஒண்ணு, தைப்பூச விரதம் இருந்து மழலை செல்வம் வேண்டுவோருக்கு உறுதியாக மனத்தெளிவுள்ள, நல்லா புரிஞ்சுக்கணும், மனத்தெளிவுள்ள ஒரு அற்புதமான குழந்தை நிச்சயமா பிறக்கும். ஆகையினால நெடுநாட்களாக இந்த பிறப்பின் கர்மாவால தோல்வி அடைந்த விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அது நிறைவேற்றும் விதமாக முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது இந்த நாளினுடைய மிகப்பெரிய விசேஷம் என்றே நாம் சொல்லலாம். சரி, இதுக்கு எப்படி விரதம் இருந்தா நல்லது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, பொதுவா முருகப்பெருமான் 6 தாமரையில் உதித்தவர் அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 6 மண் தட்டுகளை எடுத்துக்கணும். 6 மண் தட்டுகள். அந்த 6 மண் தட்டுகளிலுமே நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை அரிசியை நிரப்பிக்கணும். ஏன்னா அது சந்திரனுடைய காரகம். 6 தாமரைகளை நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு தட்டின் மீது நம்ம அந்த அரிசியின் மீது நம்ம என்ன பண்ணணும்னா வைத்து விட வேண்டும். அதற்கு முன்பாக சடாட்சர யந்திரம் இருக்கு இல்லையா, சரவண பவன் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணணும்னா முன்பு எழுதி அந்த சடாட்சர எந்திரத்தில் 6 தீபங்கள் ஏற்ற வேண்டும். 6 தாமரை, அதற்கு முன்பாக மாக்கோலமாக சடாட்சரம் மறைந்து 6 தீபங்கள் நம்ம என்ன பண்றோம்னா ஏற்றி விடுகிறோம். இதுதான் தைப்பூசத்திற்கு நாம் முருகனை வழிபடக்கூடிய மிக முக்கியமான விஷயம்.